ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சசிகுமார், சிம்ரன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சசிகுமாரும் அவருடைய ஃபேமிலியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு ஃபேமிலி. ஸோ அங்கே நடந்த அரசாங்கம் பிரச்சனையினால், அங்கே இருக்கக்கூடிய விலைவாசி ஏறினதுனால, அங்கே இருக்கக்கூடிய சூழல் மாறினதுனால, சரி நம்ம போய் இந்தியாவில் போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் பார்த்திங்க அப்படின்னா இல்லீகலாக ஒரு கப்பலை ஏறி இந்தியாவுக்குள்ளே வந்துடுறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ அங்கேருந்து சென்னைக்கு வந்தவங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு காலனியில் வீடு எடுத்து இருக்காங்க. ஸோ அங்கே எதிர்பார்த்த மாதிரி லைஃபும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அவருக்குமே பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு கால் டாக்ஸி ஓட்டக்கூடிய ஒரு வேலையும் கிடச்சிடுது நம்ம சசிகுமாருக்கு. ஸோ அப்படி அவருடைய லைஃப்பை வந்து சந்தோஷமாக அவருடைய ஃபேமிலி கூட வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ராமேஸ்வரத்துலேருந்து இவங்களை தேடி ஒரு போலீஸ் குரூப் வந்து இவங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. சென்னை முழுக்க தேடிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கா. ஸோ எப்படியாச்சும் இவங்களை பிடிச்சி இவங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் குரூப் வந்து தேடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சசிகுமார் என்ன பண்ணார், ஏன் அந்த போலீஸ் குரூப் வந்து இந்த குடும்பத்தை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கு, எதிர்பார்த்துட்ருக்கு அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படத்தோட டைரக்டர் அபிஷன் ஜீவன். இவருடைய ஃபர்ஸ்ட் படம் இது. ஒரு டெபியூ டைரக்டர் தான். இந்த படம் தான் அவருடைய ஃபர்ஸ்ட் படம். பட் பார்த்தா எந்த இடத்துலையுமே அந்த மாதிரி தெரியாது. ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கேஸ்டிங் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த குடும்பத் தலைவரான நம்ம சசிகுமாரோட கேரக்டராக இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து நம்ம சிம்ரன் மேம் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க செம்மையாக சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆப்டாக இருக்குது அந்த கேரக்டர்ஸாக இருக்கட்டும். முழுக்க இந்த படத்தை எப்படி கொண்டு போயிருக்காரு அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க ஒரு காமெடியாக, ஒரு எமோஷ்னல் காமெடி ப்ளஸ் ஃபீல் குட் மூவி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் கொண்டு போயிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். ஸோ அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நடித்த அத்தனை கேரக்டர்ஸும் சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அந்த காலனியில் வரக்கூடிய நம்ம எம்எஸ் பாஸ்கராக இருக்கட்டும், ஸோ அவங்களுடைய நெய்பர்ஸாக வரக்கூடிய எம்எஸ் பாஸ்கர், அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வராங்க. ஸோ எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம் இது. காமெடி அப்படிங்கிறது சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். சசிகுமாராக இருக்கட்டும், சிம்ரனாக இருக்கட்டும், அவங்களுக்கு பசங்களாக நடித்த அந்த சின்ன பையனாக இருக்கட்டும், பெரிய பையனாக இருக்கட்டும், ஆவேஷம் படத்தில் நடித்த அந்த பையனாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை போய் தியேட்டர்ஸில் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.